ஒரு கிராமத்தில் சத்விக் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் நிலம் பெரியது இல்லை, ஆனா கடன் மட்டும் பெரியதாக இருந்தது. ஒவ்வொரு பருவமும் உரம் வாங்க கடன், மருந்து வாங்க கடன், விளைச்சல் வந்ததும் லாபமில்லை. ஒரு நாள் அவன் நிலத்தில் நின்று சொன்னான், நான் உன்னை காயப்படுத்திட்டே இருக்கேன், ஆனா நீ என்னை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் முதல் ரசாயனம் முற்றிலும் நிறுத்தம். மாட்டுச்சாணம், இலைகள், மண் மூடிப் பயிர், மழைநீர் சேமிப்பு அனைத்தும் மெதுவாகத் தொடங்கினான். ஊரார் கேட்டார்கள், இதெல்லாம் வேலை செய்யுமா? முருகன் சொன்னான், வேகமா வளரணும்னு ஆசைப்பட்டா ரசாயனம், நீடிச்சு வாழணும்னா இயற்கை. முதல் வருடம் விளைச்சல் குறைவு, வீட்டில் சிக்கனம், ஆனா மனசில் நிம்மதி. இரண்டாவது வருடம் மண் மென்மையா மாறியது, தண்ணீர் தங்க ஆரம்பிச்சது. மூன்றாவது வருடம் பயிர்கள் தானாக வளர்ந்தது, பூச்சிகள் குறைந்தது, செலவு பாதியாக குறைந்தது. சந்தையில் இது இயற்கை காய்கறியா என்று கேட்க ஆரம்பித்தார்கள். விலை அதிகம், லாபம் நிலையானது. அவன் நிலம் மட்டுமில்லை, அவன் குடும்ப வாழ்க்கையும் செழித்தது. இயற்கை விவசாயம் ஒரே நாளில் வெற்றி இல்லை, ஆனா ஒரு நாளும் தோல்வி இல்லை.